நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு மது குடிக்க போகிறவன் வண்டியை வந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே மதுவை குடிச்சிட்டு வண்டியை தள்ளிட்டு வருவானா? அவன் எப்படி வீட்டுக்கு போய் ஆகணுமா இல்லையா? பஸ்ஸில் ஏறக்கூடாது, பொது வாகனம் யூஸ் பண்ணக்கூடாது, லிஃப்ட் கேட்டையும் ஏறக்கூடாது, ரெப்பிட்டோவில் ஏறி போய் அவங்க செத்தானா அதுக்கும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை இருக்கப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். இந்த முரண்பாடுடைய முச்சத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இதை பற்றிலாம் எதை பற்றி கவலைப்பட மாட்டேன். கனிம விலை கொள்ளையை கவலைப்பட மாட்டேன், டாஸ்மாக் கொள்ளையை கவலைப்பட மாட்டேன், இது பால் விலை ஏறினது கவலைப்பட மாட்டேன், மின்சார கட்டணத்தை 200% ஏற்றிருக்கோம் 60% 70% கவலைப்பட மாட்டேன், முத்திரைத்தாள் வந்து பெரிய லெவலில் ஏற்றிருக்கோம் கவலைப்பட மாட்டேன், சொத்து வரி 200%, இப்போ 6% ஏற்றிருக்காங்க சொத்து வரி தெரியுங்களா? 2 நாள் முன்னாடி சைலண்ட்டாக வருடம் 6% ஏற்றுறாங்க. அதை பற்றிலாம் போராட்டம் பண்ணுங்கள், பொது வழிக்கு வாங்க, சொல்லுங்கள். அதையெல்லாம் விட்டுட்டு கிடைக்கட்டும் கிளவியை தூக்கி மனையில் வயிறு நீட்டில் ஒரு மாணவி இறந்துச்சு அதனால் போராட்டம் பண்ண போகிறோம், திருமாவளவன் கிளம்புறாரு, இவர் கிளம்புறாரு, திமுக கிளம்புறாங்க. நீட்டை நம்ம கொண்டு வரலன்னு எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம். நீட்டுக்கு நீங்கள் தயவுசெய்து சுப்ரீம் கோர்ட்டு கதவை போய் தட்டுங்க. யார் வேணான்னுது?